இந்த சம்பவத்தை கேளுங்க. யூத ஃபாதிரி ஒருத்தர் சயீத் இப்னு சுனான் ஒருத்தர் ப்ரொஃபெட் முகமது பார்க்கறதுக்கு கோபத்தோட வாரார். நபி பெருமானாரும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு சபையில ஒரு செவத்தோரமா சாஞ்சி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யூத ஃபாதிரி கோபத்தோட நேரா வாராரு ப்ரொஃபெட் முகமது. ஏன்? நபி பெருமானார் ஒரு கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடன் கொடுக்க வேண்டிய தவணைக்கு முன்னாலே இவர் வராரு. கடன் வாங்கியிருந்தது அவருடைய சொந்த தேவைக்காக இல்ல, மக்களுக்காக வேண்டி. இவர் தவணைக்கு முன்னாலே வந்து கடனை கேட்டு வாராரு. டிரெக்டா அப்படியே நபியை நோக்கி வந்து நபியுடைய சட்டைய பிடிச்சி நொறுக்கி, அப்துல் முத்தலிபுடைய குடும்பமே இப்படித்தான் செய்யும் என்று எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பச்சையா பேசுறார், திட்டுறார். அப்துல் முத்தலிப் யாரு? நபியுடைய கிராண்ட் ஃபாதர். நபி கொஞ்சம் கூட கோபப்படல. யார் மேல தப்பு இருக்குது? அவர் மேலதான் தப்பு, யூத ஃபாதிரி மேலதான் தப்பு. ஏன்? அந்த தவணைக்கு முன்னாலே அவர் வந்து கேட்டார்ல. இப்போ பக்கத்தில் இருந்தவங்க யாரு? உமர் பின் ஹத்தாப், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த இடத்துல பேசுறாரு. சும்மா சாதாரணமா யோசிச்சு பாருங்க. நீங்க அதிகமா நேசிக்க கூடிய ஒரு தலைவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து சட்டையை பிடிச்சி தேவையில்லாம பேசினா எப்படி இருக்கும்? பக்கத்துல இருந்து உமர் பின் ஹத்தாபுக்கு எந்த அளவு கோபம் வந்துச்சுன்னா வரலாற்றுல பதியப்படுது. உமர் பின் ஹத்தாபுடைய 2 கண்களும் சுற்றும் கோள்களை போல் சுற்றி கொண்டிருந்தது கோபத்தால். உமர் பின் ஹத்தாப் அந்த மனிதனை பார்த்து சொன்னாரு, மனிதா, நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சா பேசுற, யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சா இந்த வார்த்தைகளை நீ வாயால விடுற. சபை ஒழுங்கு என்ற ஒன்றை நான் மீறி விடுவேனோ என்ற பயம் என்னிடம் இல்லாவிட்டால் உன்னுடைய தலை தரையில் கிடந்திருக்கும் அப்படின்னாரு. கோபப்படாம சாந்தமா இருந்த நபி இப்போ கோபப்படுறாரு. ஏன்? உமர் பின் ஹத்தாபுடைய வார்த்தைகளை கேட்டு. பார்வை அப்படியே உமர் பின் ஹத்தாபை நோக்குகிறது. சொன்னாரு, யா உமர், ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் வாங்கன்னு ஓரமா கூட்டு போய் நபி பெருமானார் சொல்றாங்க, யா உமர், அவர் எப்படியாப்பட்டவரா இருந்தாலும் சரி, அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் சரி, நீங்க நடந்துகிட்டு தப்பு அப்படின்னு இதுக்கு பகரமா, அவருடைய கடனுக்கு பகரமா இன்னொரு பங்கு அதிகமா கொடுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூத ஃபாதிரிய கூட்டு போய் ஒரு ஓரமா கூட்டு போய் அந்த 2 பங்கையும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவர் கேட்கிறாரு, ஏன் அதிகமா தாரீங்க? இல்ல, நான் நடந்துகிட்டது தவறா, நபி சொன்னாங்க இதை கொடுக்க சொல்லி. யா உமர், நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. நான் தான் யூத மத ஃபாதரி சயீத் இப்னு சுனான். நீங்களா இப்படி நடந்துகிட்டீங்க ஏன்னு கேட்டப்போ சொன்னாராம், இல்ல, என்னுடைய வேதங்களையும் நான் நபிமார்களுடைய அடையாளங்களை படிச்சிருக்கிறேன். அதே நடத்தைகள், அதே செயல்கள் இவர்கிட்டையும் பார்த்தேன்.